மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை, அந்த யமுனைக்கு ஒரு தூய்மையா. கோதாவரி சீதையினுடைய காரியத்தை செய்யவில்லை. சீதை பார்த்து, கோதாவரி தாயே, ராவணன் என்னை அபகரித்து சென்றான் என்று நீ ராமனிடத்திலே சொல்லிவிடுவாயின்னு சொன்னா. ஆனா சொல்லவே இல்லை. ஆனா இங்கே கண்ணன் பிறந்தவுடனே கண்ணன் கோகுலத்திற்கு செல்வதற்கு வழிவிட்டதே. அப்ப ராவணனிடத்தில் இருக்கக்கூடிய பயம் காரணமாக கோதாவரி ஒரு காரியத்தை செய்யவில்லை. ஆனா அதே காரியம் யமுனை அப்படிங்கிறது செய்யாமல் கம்சனிடத்திலே பயம் கொள்ளாமல் இருந்ததே. அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஆயர் குலத்துக்கு அணிவிளக்காக அவதரித்தவன் கண்ணன். தாயினுடைய பெற்ற தாய்க்கு பட்டம் கட்டினவனான பகவான் தாமோதரனை, போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு. கண்ணன் வெண்ணையை களவாடினான், அதனால கட்டுப்பட்டான். அவனுக்கு தாமோதரன் என்று ஒரு திருநாமம் ஆனது ஏற்பட்டது.